மத்தேயு 5:6. நேற்றே இன்றைக்கி சண்டேனால் நம்ம அன்போட நப்பாலே ரிலீஸ் பண்ணிட்டோம், பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்றைக்கி பார்க்கலாம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். நீதியின் மேல் அவர்கள் அவர்கள் இப்போ இன்றைக்கி நீங்கள் தேவனை தேடி ஒரு வார்த்தையை தேடி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. காலையில் எந்திரிச்சோம், உங்கள் சரீரத்துக்கு ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிருப்பீங்க, ஏன்னா பசிக்கும். அப்புறம் தாகமாக இருக்கும், தண்ணி குடிச்சிருப்போம். எதுவுமே குடிக்க மாட்டிங்களா? காலையில் எந்திரிச்சு அப்படி ஓடி வந்துட்டோங்க அப்படின்றீங்களா? அட்லீஸ்ட் தண்ணியாக குடிச்சிருப்பீங்க, ஏன்னா தாகம் இருக்கும். பசிக்குதுன்னா அட்லீஸ்ட் டீயாக குடிச்சிட்டு போவோம், 2 பிஸ்கட்டாக சாப்பிட்டு போவோம். சிலர் சாப்பிட்டே கூட வந்திருக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா அந்ததுக்குன்னு ஒரு பசி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தாகம் இருக்குது, அதை நம்ம அப்படி பூர்த்தி பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எதன் மேலே பசி, எதன் மேலே தாகம்? நீதியின் மேலே. நீதி அப்படின்னா சத்தியம், உண்மை. நீதி அப்படின்னா சிம்பிளாக எதை சொல்லலாம்? தேவன் தான் உண்மையான அந்த சத்தியம், அவரே அந்த சத்தியமாக இருக்கார், அவரே அந்த உண்மையாக இருக்கிறாரு, அவரே நீதிபரராக இருக்கார், யெகோவா சிட்கேனுவா இருக்காரு, அவரோட வார்த்தைகளே சத்தியமாக இருக்குது. இப்போ சிம்பிளாக அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் பிரியப்படுகிறவர்கள், அதை தன்னுடையதாக்க பசியாக தாகமாக, அப்படியே பசியும் தாகம் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா பசிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு இருக்குது, நல்லா தாகம் இருக்கும் போது ஒரு தண்ணி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்லாம் அப்படி சொல்வீங்களா? இல்லை பசிக்கும் போது என்ன பண்ணுவோம்? அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, உள்ளே போகணும், உள்ளே போனால் தான் அந்த பசி அடங்கும். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ருசியெல்லாம் தேவைப்படும். அந்த பசிக்கு தேவையானதும் அடங்கணும். அதே மாதிரி தாகம் அதிகமாக இருக்கும்போது என்னன்னாலும் சரி குடிச்சிடணும். அதுக்கடுத்து தான் என்ன கொஞ்சம் உப்பாக இருக்குது, என்ன கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த பசி தாகம் என்ன பண்ண வைக்குது? ஒன்றை நம்ம அட்டையும்படி நம்மளுக்குள்ளே ஒரு என்ன கொடுக்குது? ஒரு ஆர்வம்னு சொல்லலாம், அல்லது ஒரு வெறின்னு சொல்லலாம் இல்லையா? ஐயோ எனக்கு வேணுமே, அதான் பசி இருக்கிறவனுக்கு 10 பறந்து போகும்னு பழமொழி சொல்லுவாங்க. அப்படின்னா 10ன்னா அது என்னங்கிறத பெற பேசுவோம் நம்ம. அது என்ன பண்ணணும்னா அந்த சுச்சுவேஷனில் இப்படி கோவப்படுவாங்க. சில நேரம் அந்த கிடைக்கல அப்படின்னா எரிச்சல் வரும், தாகம் அதிகமாகிடுச்சுன்னா, டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா பாடியிலே நிறையா நமக்கு தலை சுத்த வரும், என்னென்னமோ பண்ணும். ஆனால் இங்கே எதன் மேல் அந்த பசியும் அந்த தாகமும் இருக்கிறதுனால அவங்க பாக்கியவான்கள் என்று தேவன் சொல்கிறார். ஏன்னா இந்த மத்தேயு 5 தான் மலை பிரசங்கம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மலையின் மேலே ஏறி அவருடைய சீஷர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இதை ஒவ்வொன்றா போதிக்கிறார். இதில் ஃபுல்லாக பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். ஆரம்பத்தில் தேவன் இந்த உலகத்தில் யாரை பாக்கியவான்கள் சொல்கிறாரு? பா அவன் கொடீஸ்வரன்ப்பா, அவன் நம்ப பாக்கியவான். அவன் பென்ஸ்கார் வச்சுருக்கானா, அவன் பாக்கியவான். அவன் பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறானா, அவன் பாக்கியவான். இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து நீ பாக்கியவான் நீ பாக்கியவான்னு பைபிளில் எழுதி வைக்கலை. எப்பயுமே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோன்னா வேதத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? கிளியர் மைண்டடும் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த உலகம் எதை பாக்கியமாக பார்க்குது? யாரை பார்த்து பா அடிச்சிருச்சு போல ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்லுது? அப்படின்னா ஆண்டவருக்காக உழைக்கிறாங்க, ஓடுறாங்க, அவர் தாங்க எல்லாம் இருக்கான், அவனை பார்த்து பாக்கியவான் சொல்லுமா? பைத்தியக்காரன், உழைக்க தெரில சொல்லுமா இல்லையா? சும்மா ஓடிக்கிட்டு பைபிளுங்க நனைஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா சொல்லலைன்னா தான் அதிசயம். ஏன்னா இந்த உலகம் பார்க்குற விதம் அதை அப்படி தான் பார்க்கும் இல்லையா? பார்க்கலன்னா தான் அதிசயம் தான் சொல்லணும். ஆனால் அவங்கள தான் தேவன் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? பாக்கியவான் என்று சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவரையே பற்றி கொள்கிறோம், அவரையே பிடித்து கொள்கிறோம். இந்த உலகத்தில் பார்க்குற இந்த எல்லாமே பாருங்கள் அழிஞ்சு போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே குண்டு போட்டாங்க, நேற்று போட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் போட்டாங்கன்னு தெரில. ஆனால் இஸ்ரேல் நாங்கள் இல்லைப்பா அப்படின்னு அது போயிடுச்சு. ஆனால் யார் போட்டாங்கன்னு தெரில, ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? பெரிய பெரிய கட்டிடங்கள் அழிக்கப்படும், சிட்டியே உண்மைலாம் போகும், கோடீஸ்வரன் குப்பமேட்டுக்கு வருவான். எல்லாமே நம்மளும் இப்போல்லாம் ரீசெண்டாக ஒரு 1 or 2 இயர்ஸாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டேஸில் இருக்கிறதுனால இப்போ கண்ணு முன்னாடியே என்ன நடக்குது? நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, அதுக்கடுத்து நிலச்சரிவுகள் வருது. எல்லாமே அவங்க முன்னாடி பேப்பர்லேயே வந்துட்டுருக்கு. பயங்கரமான அழிவுகள் வருது. ஒரு செகண்டில் அப்படியே ஆடு மேலே இருக்கிறவங்களாம் அப்படியே விழுகிறாங்களே, பொத்துன்னு கட்டடம் போதே. அவனுக்கு அவன் அந்த இதை கொண்டு போய் எழுப்பி அவங்க அந்த அளவுக்கு போய் சேர்றதுக்கு அவன் என்ன பாடுபட்டிருப்பாங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அது எல்லாம் என்ன ஆகிருது? ஒரு நேரத்தில், ஒரு நாளில், ஒரு செகண்டில் மண்ணோட மண்ணாக போயிடுது. அதனால தான் அதெல்லாம் வச்சுருக்கிறவன் பாக்கியவான் வேதம் சொல்லலை, அவரை பிடித்து கொள்கிறவன் பாக்கியவான்னு சொல்லுது.
வேதம் என்றைக்குமே கிளியராக சொல்லும், கரெக்டாக சொல்லும். அதுக்காக அது உங்களுக்கு வேண்டான்னு கிடையாது, அது வேணும். ஜஸ்ட் அனுபவிக்கிறதுக்கு. எப்படி இந்த மைக் எனக்கு வேணும், ஏன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்கணும். அது ஜஸ்ட்டு எதுக்கு? பேசுகிறதுக்கு. 24 மணி நேரம் நான் 24 ஹவர்ஸ் மைக் கூட நான் சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா தேவைப்படுற நேரம் தான் அதை நான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் பணமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், வசலாக இருந்தாலும், எந்த இதாக இருந்தாலும் அது ஒரு டயத்துக்கு தான் நமக்கு தேவை. ஆனால் நித்தியத்துக்கும் தேவை தேவன். நித்தியத்துக்கும் தேவை தேவன் மாத்திரமே. அங்கே போய் பரலோகத்தில் வந்து நீங்கள் வச்சுருக்கிற நீங்கள் வச்சுருக்கிற காசு ஆஃப்டர் ஆல் இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலே செல்லாது. அந்த ஊர் கரன்சி தான் அங்கே. டாலர்னா டாலரு, யூரோனா யூரோ, இல்லையா? இந்த ருபீஸ் அப்படிங்கிறது இங்கே தான் வேல்யூ. அப்போ பரலோகத்தில் போய் இந்த காசை வச்சுக்கிட்டு எதாவது பண்ண முடியுமா? இந்த பேரையும் புகழையும் வச்சுட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் சிஎம்மாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு ஸ்டேட்டுக்காரன் உங்களை மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீ உன் ஸ்டேட்டில் தான் சிஎம், என் ஸ்டேட்டில் நீ சிஎம் கிடையாது. நீ இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கலாம், ஆனால் இன்னொரு நாட்டுக்காரன் உன்னை மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீ இந்தியாவுக்கு மட்டும் தான் பிரைம் மினிஸ்டர், எங்கள் நாட்டுக்கு நீ கிடையாது. இத்தனை பேருக்கு புரியுது சில விஷயங்கள்லாம். அப்போ எல்லாமே ஒரு லிமிட்டட் தான். ஆனால் எது நித்தியம், எது அன்லிமிட்டட்னா தேவன் அவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ். அப்போ அதனால தான் அந்த உலகம் என்ன பண்ணுது, பாவத்தில் விழுந்து போன பிறகு இந்த அநித்தியமான விஷயங்கள் மேலேயே கண்ணு. ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு, அநித்தியமான விஷயங்கள் மேலே அதனால் வர சந்தோஷத்தை, எகிப்தில் தான் ஒரு ராஜாவோட ராணியினுடைய பிள்ளையாக இருக்கிறான்னு அடுத்த ராஜா அவன் தான். ஏன்னா பார்வோனோட அவனும் சேர்ந்து உட்காந்து கூட ஆண்டிருக்கலாம். அந்த பொசிஷன், அந்த கௌரவம், அந்த அத்தாரிட்டி, அந்த பவர், அவ்வளோ செல்வாக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேவன் அவருடைய கூட்டத்தில் நான் ஒரு ஆளை சேர விரும்புகிறேன்னு தூக்கி போட்டு வந்தார்ல, அதுதான் நீதியின் மேல் பசிதாக முளை உள்ளார இருப்பது. அதனால தான் மோசே பாக்கியவானாக இருந்தார். இத்தனை பேருக்கு புரியுது? எபிரேயர் 11 இதையும் நம்ம நிறைய கம்பேர் பண்ணி காமிக்கலாம். நோவா நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர், ஏனோக்கு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர், ஆபிரகாம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர், யோசேப்பு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர். ஆகவே தான் அவங்க திருப்தியாக இருந்தாங்க, ஆகவே தான் அவங்க பாக்கியவானாக இருக்காங்க. அதனால தான் அவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் இருக்கும், நித்தியத்துலையும் இருக்கும். இத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அவங்கள சுற்றி எல்லாமே இருந்துச்சு. நோவா நினச்சிருந்தா அந்த உலகத்தில் இருக்கவங்கள போல இதெல்லாம் நம்ப முடியாத ஆண்டவரே, மழைங்கிற உடனே நான் பார்த்ததில்லை, மழை வரும்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கணுமா, வீடு கட்டிகிட்டு இருக்கணுமா, போட்டை கட்டிகிட்டு இருக்கணுமா, பிள்ளைகிட்டலாம் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி என்னை பைத்தியம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவருக்கு எது மேலே தான் தாகம்? தேவன் அவரோட வார்த்தை. இல்லை அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அதுதான் சத்தியம், மற்றது எதுவுமே நம்ப மாட்டேன், அவர் தான் சத்தியம், அவர் வார்த்தை தான் சத்தியம், அது மேலே தான் தாகம், அது மேலே தான் பசி, விடுன்னு எதை கட்டுறாரு? போட்டை கட்டுறாரு. இருக்கிறவன்ட்டெல்லாம் சொல்லி வைக்கிறாரு, வேண்டாம் வந்துரு அழிஞ்சு போயிடுவேன், வேண்டாம் வந்துரு அழிஞ்சு போயிடுவேன். அவர் பாக்கியவானா மாறினாரா இல்லையா? மற்றவங்களாம் என்னானாங்க? மொத்தமாக போயிட்டாங்க. அதே போல் யோசேப்பை எடுத்துக்கோங்க, கிடைக்கிறது சரி நல்ல வாழ்க்கை, உள்ளில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. நம்மள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் கைவிட்டுட்டார், இந்த மேல் ஆண்டவரை நம்பவே மாட்டேன், ப்ரேயர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். குழியில் தூக்கி போட்டது தேவன் கிடையாதுங்க, மனிதர்கள். இத்தனை பேருக்கு புரியுது? எப்பயுமே நமக்கு ஒரு தோல்வி வருது, லைஃப்பில் ஏதாவது ஒரு தடை வருது, இல்லை ஒரு ஃபெயிலியர் ஆகுது, ஏதாவது ஒரு லாஸ் வருதுன்னா உடனே நம்ம யாரை தான் பகிச்சுக்கிறோன்னா, நம்ம புத்தி பாருங்கள், மனுஷ புத்தி. கடவுளே நீங்கள் ஏன் இப்படி விட்டுட்டீங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏன் அப்படி செஞ்சிட்டீங்க? ஆனால் வசனம் கிளியராக சொல்லுது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருவானே என்று வேறொன்றுக்கும் அப்படின்னா என்ன? வேறு வேலையே அவனுக்கு கிடையாது, இது ஒன்று தான் வேலை. என்ன வேலை? திருடுறது, அழிக்கிறது, கொல்றது. யாரை? நம்மளை தான், வேற யாரை? ஆனால் நானும் வாழ்வு அளிக்கும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படும். அப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா நெகட்டிவான விஷயங்கள், ஃபெயிலியர்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும், சில நேரங்கள் தேவன் வந்து பரவாயில்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நம்மளை விட மாட்டார். யோசிப்பவன் கூடயே தான் இருப்பார், ஏன்னா நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த தீமையின் நிமித்தத்துலேயும் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, எங்கிட்டோ உதத்தில் நம்மளை போல அழுதுருப்பார், புலம்பிருப்பார், ஆனால் ஆண்டவரை பிடிச்சிருக்காரு. அதனால கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு போட்டிருக்கு. போகிற இடம்லாம் எத்தனையோ அநித்தியமாய் நடந்து கொள்ள எவ்வளோ சான்சஸ் கிடைக்கிது. போர்த்திபான் வீட்டில் இருக்கிறார், நல்லா தான் இருக்குது, சரிப்பா நல்லா சாப்பாடு கிடச்சிருச்சு, அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், சகோதரர்கள்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, பேசாமல் அந்த போர்த்திபார் வீட்டில் செட்டில் ஆயிடலாம். அதுக்கு நடுவில் இன்னொரு சான்ஸும் கிடைக்கிது இல்லையா? தம்பி வரையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான விஷயங்கள் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்கிது. ஆனால் நீதியின் மேல் பசி, நீதியின் மேல் தாகம், இத்தனை பேருக்கு புரியுது?
இன்றைக்கு நீங்களும் இந்த உலகத்தில் ஸ்கிப் ஆகி போகிறதுக்கோ டைவர்ட் ஆகி போகிறதுக்கோ 1000 சான்ஸை பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். வர்றதெல்லாம் தேவன் தான் கொடுக்குறாருன்னு நம்ம நினச்சிக்கிற கூடாது. பார்த்தேன் இப்படி போட்டால் கூட லோத்துக்கு பச்சை பசேன்னு இருக்குது, ஆண்டவர் என்னை எப்படி கவனிச்சிட்டா இருப்பார், சரி போ எடுத்துக்கோ. ஆனால் அது அழிக்கப்பட போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் நம்மளுடைய மைண்டு பாவத்தில், அதனால தான் எல்லாத்தையுமே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு முடிவு எடுக்கணும்னு சொல்லுவோம். இந்த பிசாசு நம்மளை பசியிலையும் பட்டி இந்த உலகத்தில் இருக்கிறவன்ட்டு பாருங்கள், சோறை காய்ச்சணும் அலையிற மாதிரி தேவையில்லையும் அப்படியே ஏக்கத்தில் இருக்கிறவனுக்கு முன்னாடி எது வந்தாலும் கடவுள் தான் கொடுத்துட்டார் போல அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னால் நீதி இருக்கா அநீதி இருக்கான்னு நம்ம ரியலைஸ் பண்ண தெரியணும். அது தேவன்கிட்ட இருந்து வருதா பிசாஸ்ட்ட இருந்து வருதா ரியலைஸ் பண்ண தெரியணும். ஏன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு 1000 விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, ஃபேக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு தான் நிதானித்து அறியக்கூடிய தெளிந்த புத்தியை ஆவியானவர் நமக்கு தர்றார். ஏன்னா ஜீசஸ்ட்ட வர்றாரு, யார் வரான்? பிசாசு வரான். 40 நாள் உபவாசம் இருக்கிறார் இல்லையா, தெரியும் இல்லையா, வனாந்தரத்தில். அப்போ வந்து அவன் ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குங்கிற மாதிரி அவன் நடந்துக்கிட்டானா, இல்லை நீங்கள் வாங்க இந்த ராஜ்யத்தையும் உங்களுக்கு தரேன். அது சூப்பராக இருக்குமா இல்லையா? நம்மளை போல் ஒரு சிலர் இருந்தாங்கன்னா, ராஜ்யத்தை தர்றது நல்லது தானே, ஆசீர்வாதம் தானே, அப்போ ஆண்டவரே சோத்திரம். அதுக்கடுத்து உங்களுக்கு என்னன்னாலும் பணிந்து கொள்ளும்படி செய்கிறேன், சூப்பர் உயர்வு வருது, ஆண்டவரே சோத்திரம். என்னங்க புரியுதா புரியலையா? இப்படி லிட்ரல். ஆனால் யார்கிட்ட இருந்து வருதே? பிசாசு நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அங்கே தான் இல்லை, நோ சொல்ல கற்றுக்கிறணும். நீ எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை, என் தேவன் எனக்கு கொடுப்பதான் எனக்கு ஆசீர்வாதம். தன பேருக்கு சில விஷயங்கள்லாம் புரியுது. அப்போ இந்த பசி தாகத்தில் மக்கள் இருக்கிறனால சில நேரம் இப்படியெல்லாம் ஏமாற்றுவான் பிசாசு. ஆனால் நான் சொன்ன மாதிரி நல்லா சாப்பிடு, ஏன்னா உன்னைய கொண்டு போய் வெட்டணும். சண்டே ஆனால் கூட 2 கிலோவுக்கு உன்னைய விற்கணும். ஏன்னா நிறைய பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க, பார்த்தீங்களா நாங்கள்லாம் நல்லா இருக்கோம், நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்து சிம்பிளாக நீங்கள் நினச்சி வெட்டப்பட போகிற ஆடு, அதில் கொழுகொழுந்தான் இருக்கும், தளதளந்தான் இருக்கும், எந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து ஐயோ தலையை குனிஞ்சிட்டு இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொல்லுவாங்க. நான் வேணால் சேலஞ்சிங்காக சொல்கிறேன், யாரனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படினாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு நாள் தேவன்கிட்ட வந்து தான் ஆகணும் யாராக இருந்தாலும். இல்லைன்னா யூதாஸ் மாதிரி சிலர் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அது வேறு விஷயம், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எல்லாருக்கும் வழி சத்தியம் ஜீவனாக இயேசுவை மாத்திரம் தான் பிதா வச்சுருக்காரு. எங்கே சுற்றினாலும் இங்கே வந்து தான் ஆக வேண்டும். ஆகவே நம்மளாம் என்றைக்குமே ஜெயிக்கிற கூட்டம். அதனால தான் நீங்கள் தைரியமாக சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். என்றைக்குனாலும் உங்களை ஆமாம் அன்றைக்கே சொன்னாங்க, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதே கேட்டிருந்தா என்ன நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னா நினச்சி பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் சொன்னதுக்கு ஆகாது இல்லையா? ஸோ இப்படி ஒரு பசி தாகம். சரி, யோசேப்புக்கு அந்த நேரத்தில் ஒரு சான்ஸ் கிடைக்கிது. இப்படி ஷார்ட்கட்டில் போய் ஓனர் அம்மாவை கைக்குள்ளே வச்சா சூப்பராக போயிடலாமே. இப்போல்லாம் என்னென்னலாம் நடக்குது, கள்ளக்காதல் என்னென்னமோ நடக்குது. அப்படிலாம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. யோசிப்பு என்ன பண்ணுறான், என் தேவனுக்கு விரோதமாக நான் துரோகம் செய்ய மாட்டேன், ஆனால் அதனால வந்தது என்னமோ அவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறான். அதனால தான் இந்த இடத்துல இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 5:10 படிங்க. பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அப்ப துன்பம் வரும் என்று அர்த்தம். நீதி நிமித்தம், ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட இதில் இருக்குது, அநீதியாக இருக்குது. நம்ம மட்டும் வேற ஒரு பேக்கில் போயிட்டு இருந்தோன்னா, ஒரு இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு பெண் குயின் இல்லையா? இந்த பெண் குயின் மட்டும் கூட்டத்தை விட்டுட்டு அது ஓட்ட தனியாக போகுது, பாடுறா அவன் தனியாக போகிறான். அது சிலர் என்ன சொல்கிறாங்க, வைரல் அட்டாக் ஆகிருக்கும், சில நேரங்கள் மூளை கோளாறு இருக்கும், அதனால் அதோட இனத்தோட சேர முடியாமல் அது வாட்டில் போயிட்டுருக்கு, அதனால் போய் செத்து போச்சு. ஆனால் அவன் அதுக்குன்னு ஒரு கொட்டேஷனை கொடுத்து செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் ஒரு வகையில் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உலகம் போகிற போக்கில் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. தேவன் காட்டுற வழியில் நீங்கள் தனியாளாக இருந்தாலும் போய் சாதிக்க முடியுங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ நீதி நிமித்தம் சில துன்பங்கள் வரும். ஏன்னா நீ மட்டும் பெரிய யோகியமாக நடந்துக்கிறியா? நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள், நீ மட்டும் யோகியமாக இருக்க போறியா? இதெல்லாம் அந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு லஞ்சம் பண்ணுறவங்க ஊழல் வாங்குறவங்கலாம் நீங்கள் மட்டும் நான் அப்படி தான் இருப்பேன்னா ஒன்றும் உங்களை மட்டம் தட்டுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு லைஃப்பில் பெருசாக எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே தான் இருப்பீங்க. உனக்கெல்லாம் பொழைக்க தெரிலடா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போல்லாம் நம்ம எப்படி தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். வீட்டில் வேறு திட்டுவாங்க, பொழைக்க தெரியாது, இப்படியே நீ உட்காந்துருக்க வேண்டிதான் அப்படி சொல்லி திட்டுவாங்க. ஆனால் அதனால் துன்பம் இருக்கத்தை செய்யுது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் என்ன சொல்கிறாரு, என்னங்க இது ஒத்துக்கிறவே முடியல, ஜீசஸ் பக்கத்தில் தானே இருக்கார், கேளுங்க. என்ன ஜீசஸ் துன்பப்படுறவங்கள பாக்கியவான்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. அதனால தான் பைபிளை நல்லா படிக்கணும், பைபிளை நல்லா படிக்கணும். நீதி நிமித்தம் துன்பம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், துன்பம் வரத்தான் செய்யும், ஆனால் நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. யார் சொல்கிறாரு? நான் சொல்லலை, பக்கத்தில் சொல்ல, நான் சொல்லலைப்பா,
உலகத்தை படைத்த தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களை சொன்னா கூட உண்மை கோவம் வரும். நீ சொல்லிட்டு போயிடுவ, அடுத்து எனக்கு தானே வலிக்கும் அப்படின்னு சொல்லி. நானா சொன்னேன், போட்டிருக்கு பாரு அப்படி சொல்லு. பாருங்க, எல்லாமே வேதத்தில் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இப்படி வாழ்றதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க? நமக்கு இன்னைக்கு விசுவாச வீரர்களுடைய எண்டிங் தெரியுது. நோவா சூப்பராக ஃபேமிலியை காப்பாற்றிட்டு போயிட்டாருப்பா. ஆனால் இன்பிட்வீன் நடந்த விஷயங்களெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு சினிமாவில் எடுத்து பார்த்தா கூட ரொம்ப கஷ்டம். வராத மழையை வரும்னு நம்பி அதையும் 4 பேருக்கு சொல்லி, அதுக்கும் பைத்திய மாதிரி ஒரு போட்டை கட்டி, அதுலேயும் 2 ஜீவனாக உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செகண்டும் எப்படி கேலி பண்ணியிருப்பான், கிண்டல் பண்ணியிருப்பான். அவனுக்கே சில நேரம் என்னடா கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கிறனா இல்லை வேறு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு தோணியிருக்கும். சுற்றி இருக்கிறவங்க எப்படியோ, ஆனால் நோவாவோட குடும்பத்தில் பேச்சை கேட்டு உள்ளே வந்துட்டாங்க. அது மட்டும் பெரிய விஷயம். ஏன்னா ஊரில் இருக்கிற மச்சால் வீட்டில் இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். 4 பேர் ஊரில் இருக்கிறவங்க கூட நீங்கள் சொல்லிடலாம், ஆண்டவர் இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு, அப்படியா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நோவா ஃபேமிலியை பற்றி நானே ஆச்சரியப்படுறேன். உள்ளவரை போட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். அதே போல் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும் ஒவ்வொரு செகண்டும். அது மாதிரி மரியாதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கேன், யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கேன். ஜீசஸை பிறந்துட்டாங்க, ஜீசஸை பெற்றவங்க, வாவ் என்ன பாக்கியம் நம்ம நினைக்கிறோம். அந்த ரோலை நீங்கள் ஒரு நாள் கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அன்றைக்கி நான் காமிச்சிருக்கேன் கிறிஸ்மஸ் அன்றைக்கி, அந்த ரோலை ஒரு நாள் கூட உங்களை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு கன்னி பெண்ணாகி எந்த விதத்திலும் நான் ஆண்டவரை சுமந்துட்டுருக்கேன். ஏம்மா இந்த கதையெல்லாம் நீ வேறு எங்கேயாவது சொல்லுமா, ஏதாவது தப்பு ஆச்சுன்னா சொல்லிட்டு போ அப்படின்னு வேணால் சொல்லிடுவோம். அதனால் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, பாவம் நல்ல பிள்ளை தான், ஆனால் ஏதோ நடந்துருச்சு போல், நம்ம வாட்டில் ஸ்கிப் பண்ணிட்டு போவோன்னு நினைக்கிறாரு. அப்பையும் போய் ஏஞ்சல் என்ன பண்ணுறாரு, யோசேப்பிட்ட போய் பேசி எல்லாம் நடந்துட்டு. ஆனால் இதனுடைய முடிவு என்ன, பாக்கியவானாக இருந்தாங்களா இல்லையா? விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு மரியாதைப்பா சொன்ன நடந்துச்சா இல்லையா? பக்கத்தில் பாச உங்களுக்கும் நடக்கும், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அது மாத்திரம்தான் ரிசல்ட்டு. சில நேரங்கள் சோர்வு வந்துடுது. இப்போ கூட நீங்கள் சொல்லுவீங்க, இவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு. நாங்களும் நிறையா சோர்வுகளில் ட்ராவல் பண்ண செய்கிறோம். உங்களுக்கு பிசாசு ஒரு 4 தடை கொண்டு வந்தானா, ஊழியக்காரன் எங்களுக்கு எவ்வளோ கொண்டு வருவான் அது உங்களுக்கே தெரியும். இவனை ஆஃப் பண்ணி வீட்டில் உட்கார வச்சிட்டாலே நிறைய சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். சும்மா உட்காந்துக்கிட்டு 4 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு எதுக்கு இதை ஆஃப் பண்ண. அதனால எப்போயுமே மெய்ப்பன் மேலே பிசாசுக்கு கோவம் அதிகமாக இருக்கும், வெட்டுறதுக்கு ரெடியாக இருப்பான். ஏன்னா ஒரு லீடர்னு ஒருத்தர் இருந்தால் தானே கீழே 4 பேர் இருந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணால் எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ நிறைய தடைகள் வரும், சோர்வுகள் வரும். எக்ஸாம்பிளுக்கு நிறையா சோர்வுகள் வரும்போது தேவன் அடிக்கடி சொல்கிறது, சில நேரங்கள் அப்படியே தேவன் சில வார்த்தைகள் மூலமாக பேசுவார். அப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்கள். எதையோ பார்த்துட்டு இருக்கும்போது இதை பற்றி நான் பேசியிருக்கோம். பிசாசு 100% எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனோட ரிசல்ட் என்ன, ஃபெயிலியர். ஆனால் 100% ஃபெயிலியர் தான் ஆகப்போவேன்னு தெரிஞ்சிருந்தும் இவ்வளோ தூரம் அப்படியா கிர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எத்தனை தடவை அடி வாங்கினாலும், மூக்கொடப்பட்டாலும், தோல்வி அடைஞ்சாலும், எப்படினாலும் ஏதாவது நான் பண்ணிடணும்னு சொல்லி தீவிரமாக முயற்சி பண்ணுறான்னா, நீ 100% ஜெயிக்க போகிறேன்னு தெரிஞ்ச உன்னால் ஏன் அப்படி இருக்க முடியல? எத்தனை பேருக்கு புரியுது? 100% அவனுக்கு ரிசல்ட் தோல்வி தான். ஆனாலும் அவனுக்கு தெரியுது, கடவுள் யார் கூட இருக்காரோ அவங்களுக்கு தான்ப்பா, நம்ம பிசாசு, நம்ம கடவுள்கிட்ட இருந்து வந்துட்டோம், நம்ம கீழ் தள்ளப்பட்டுட்டோம், நம்ம கூட சேர்ந்தவங்களும். ஆனாலும் முயற்சி பண்ணுவேன். எப்படா அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் வருது? நம்மளை விட அவனுக்கு தெரியும் 100% அதான் அவனுக்கு தோல்வின்னு. ஏன்னா அவன் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவன். அவர் இல்லைன்னா வெற்றியே கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பிளானை போட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் பாருங்க. 2026 வருஷம் வரைக்கும் ஓடுது. ஆண்டவர் வந்துட்டாருன்னு தெரியும், உயிர் தெழுந்துட்டாருன்னு தெரியும். என்ன அவனுக்கு ஒரு இதுன்னா, இதுகளுக்கு பெருசாக தெரியாதே. யாருக்கு? நம்மளை தான். இது ஒன்று அந்தளவுக்குலாம் ரொம்ப புத்திசாலி கிடையாது, நம்ம ஏமாத்திரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுறான், தொடர்ந்து கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், ஓயாமல் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நமக்கு 100% தேவன் நம் சார்பிலே ஒரு மனிதனாய் வந்து ஜெயத்தை கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு, முற்றும் ஜெயங்களும் இருக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் தெரிஞ்சிருந்தப்ப ஏன் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம்? எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் சொல்லுவாங்க 100% உங்கள் எண்டிங் வந்து வெற்றி தான், கவலைப்படாமல் போங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்கள், ஒரு கேம் நீங்கள் இன்னொருத்தவங்க ப்ளே பண்ணுறீங்க,
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக ஏற்கனவே நான் கேம் விளையாண்டு உன் சார்பில் என்ன பண்ணி வச்சுருக்கேன், வெற்றி தானே. அந்த கேமில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு நிமிஷம் ஐயோ அடுத்து ஐயோ வெட்டிட்டானே, கீழே போயிட்டோமே, மறுபடியும் எப்போ போகிறது, ஐயோ அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பீங்களா? ஏன் அப்படி ஜாலியாக விளையாடு, அப்படி ஜாலியாக விளையாடு. ஏன்னா இப்படி பார்த்தா ரிசல்ட்டு வெற்றின்னு ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஒரு கிறிஸ்தவன் அவன் லைஃப்பில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய இடத்துல இல்லை. அப்படியே சோர்ந்து போனாலும் உங்களை தேற்றி நிறுத்துறதுக்கு இப்போ அந்த வார்த்தைகளை கொடுத்து ஆவியானவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். 100% வெற்றி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அப்போ உங்களை பக்கத்துலேருந்து உங்களை இரிட்டேட் பண்ணுற, உங்களை குழப்புற, உங்களை சோர்வடை செய்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி, நான் திருப்தியாக இருப்பேன். ஏன்னா நான் பிசாசே ஓ வழியில் போல தேவனுடைய வழியில் போகிறேன். நீதியின் மேல் பசிதாக முள்ளலாம் இருக்கிறேன். ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, யோனாவை போல சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு எபிரேயர் 11 பார்த்தோம் இல்லையா, எல்லா கேரக்டர்ஸினுடைய முடிவு எப்படி தான் இருந்துச்சு? என்னங்க சொல்லுங்கள், பாக்கியமான வாழ்வா இல்லையா? ஆபிரகாமை போல எவ்வளோ பேர் பாக்கியமான வாழ்வு வாழணும்னு நினைக்கிறீங்க? மாற்றுங்க ஆண்டவரே, அடுத்து ஏனோக்கே போல மாற்றுங்க ஆண்டவரே, அதுதான் பாக்கியம் அப்படின்றோம். அவங்க எதை பிடிச்சிக்கிட்டாங்க? நீதியை, நீதியின் சூரியனாகிய தேவனை பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே அதுக்கு பாசிபிளாக இல்லை, ஆனால் அதை மாத்திரம் ஃபிக்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அது மேலே பசி, அது மேலே தாகம், அதுதான் வேணும்னு அவ்வளோ ஒரு டாப்பிடி. அதனால தான் அவங்களை பாக்கியவானாய் மாற்றுச்சு. அதனால தான் அவங்கள பாக்கியம். எத்தனை பேர் அப்படி பசி தாகத்தில் இருக்கும் போது ஒருத்தவங்க ஒரு விஷயத்து மேலே எனக்கு அது வேணும் அப்படின்னு எடுக்குமோ, அந்த மாதிரி தேவனை எத்தனை பேர் பிடிச்சிக்கிட்டீங்க? அந்த மாதிரி சொல்லியிருக்கு பாருங்க. நீதியின் மேலே பிரியப்படுகிறவர்கள்னு போடலங்க, நீதியை விரும்புகிறவர்கள்னு போடல, நீதியை லைட்டாக பிடிக்கும் அப்படின்னு போடல. பசி தாகம் உள்ளவர்கள்லாம் என்ன அந்த மீனிங் எத்தனை பேருக்கு புரியுது? பசி தாகம் இருக்கும்போது ஒரு விஷயம், எனக்கு ஐயோ எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தவிக்குது, எனக்கு பசிக்கு கொஞ்சமாக சாப்பாடு கொடுங்களேன்னு எப்படி அது விஷயத்தை அடையணும்னு நம்ம இருப்போமோ, தேவன் 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 ஒரு வார்த்தை அது மேலே பசி, அது மேலே தாகமாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் அதனால தான் காலையில் எழுந்திரிச்சு சர்வீஸ்க்கு வந்திருக்கீங்க. அதனால தான் தேவனை தேடுற உணர்வுல இருதயம் கொடுத்துருக்காரு. அதனால தான் உங்களை பார்த்து இந்த மாதம் சொல்லியிருக்காரு, நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இந்த உலகத்தில் இது நேற்று கூட ஒரு விஷயம் பார்த்தேன் பாருங்கள். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், நான் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எப்போ பார்த்தாலும் செத்து போனதையே ஷேர் பண்ண வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலை. பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அவர் என்ன பண்ணிட்டாரு, சூசைட் பண்ணி இறந்துட்டாராம். இது முடிவு. பெங்களூரில் ரியல் எஸ்டேட் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே துப்பாக்கியில் சுட்டு தற்கொலை பண்ணிட்டாராம். ஏன்னா ஏதோ ஐடி ரைடு வந்துச்சுன்னு நடந்தது. சோகம்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது, பேர் இருக்குது, அப்படி ஃபோட்டோவை பார்த்தாலே அப்படி ரிச்சான பர்சன்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா, அவங்க வழி எதன் வழியில் இருக்குது? அநீதியின் வழி, பிசாசின் வழி. நான் சொன்னேன்ல, ஆடை கொடுக்குற மாதிரி சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுப்பான், இப்படி தான் போட்டு தள்ளிடுவான் ஒரு நாள். முடிவு இதுதான், முடிவு இது. நம்மளை விட சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை விட ஆசீர்வாதமாக இருக்கும், நம்மளை விட எல்லாமே பயங்கரமாக இருக்கும். லோத்துக்கு பச்சை பசேன்னு இருந்துச்சு அந்த பக்கம். எந்த பக்கம்? அப்போ ஒரு நாளாவது நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா, பச்சை பசேர்னு இன்றைக்கி சாம்பலாக போகிருக்குன்னு. இன்றைக்கி கூட அங்கே போய் ரிசர்ச் பண்ணுறாங்க பைபிள் ரிசர்ச்சர்ஸ்லாம். எப்படி என்ன விழுந்துச்சு வானத்துலேருந்து, அந்த என்ன மாதிரி கெமிக்கலாக இருக்கும், அது எப்படி இப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஏன்னா உப்பு தூணாக போயிட்டா மனைவி இல்லையா, திரும்பி பார்த்து அந்த இடத்துல இன்னமும் அந்த கெமிக்கல்ஸ் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஆசிட் மாதிரி ஏதோ சம்திங் அப்போ வரைக்கும் அது விழுந்து மொத்தமாக என்ன இருக்குது, பஸ்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நியூக்ளியர் பாம்பு போட்டுருவாங்களான்னு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒருத்தன் வச்சுருக்கான் அப்படின்னு, அதனால தான் இன்னொருத்தவங்க அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அவன் தேவையில்லாமல் ரொம்ப மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கான்னு. அந்த ஒன்றை வச்சுக்கிட்டே மொத்த உலகம் பயந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னால் போயிடும், அப்படிலாம் பாம்ஸ்லாம் போட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா, அதுக்கடுத்து நம்ம எல்லோரும் உட்காந்து அந்த ஆதி காலத்தில் இந்த நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிக்கிற மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் குச்சி வச்சு சமைச்சிக்கிட்டு, சின்ன வயசுலலாம் நம்ம விளையாடுற மாதிரி நம்ம லைஃபே அப்படி ஆயிரும். சொப்பு சாமா வச்சு சமைச்ச மாதிரி எல்லாமே அப்படி ஆயிரும். எல்லோரும் மண் வீட்லேயும் உட்காந்து, மண் வீடு கூட கிடைக்காது, எல்லாமே போயிடும். அவ்வளோ ஒஸ்ட்டாக அப்படி ஒரு பாம்பை ரெடி பண்ணி வச்சுருக்கான். அப்போ அந்த லோத்து காலத்தில் எப்படி விழுந்துச்சான், அவ்வளோ பயங்கரமான ஒன்று விழுந்துச்சான், மொத்தம் அழிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு?
பச்சை பசேன்னு பசுமையாக இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், நீதியின் மேல் பிரியமுள்ள ஒரு ஆள். அவரை பார்த்தார். லோத்து, உனக்கு வேணுமா எடுத்துகிட்டு போ, தேவனே அவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருங்க, நீங்கள் தான் என் ஆசீர்வாதம். நான் வறண்ட நிலத்துக்கு போனாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறனால நான் எங்கே போனாலும் செழிப்பேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இதைத்தான் சொல்கிறேன், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், தேவன் மேலே பசிதாகம் உள்ளவர்கள். ஆனால் உலகத்தில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, லோத்துக்கு தாங்க ஆசீர்வாதம் அடிச்சிருக்கு பாருங்கள், பச்சை பசின்னு அடிச்சுட்டு போயிடுச்சு. லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானா, அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனை பார்த்தவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எண்டிங் நமக்கு தான் தெரியும், ஏன்னா பைபிள் டீட்டெயில் நமக்கு தான் போட்டிருக்கு. அப்படி உங்களையும் பார்த்து சொல்லலாம், முட்டாள்தனம், விட்டுட்டு போயிட்டான் பார், அவன்லாம் இப்படி இருக்கான் பார், கடவுள் சொல்லி நீ எப்படி உட்காந்துருக்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. அவன் இந்த ஆசீர்வாதங்கிறதே நிறைய பேர் எப்படி பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா, ஒரு வெளிப்புறமாக அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு தலன்னு அப்படி ஜகன்னு அப்படி இருக்கிறது தான். அப்படின்னு கொஞ்சம் எவனாவது கஷ்டப்பட்டான், கொஞ்சம் இதான் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, உன்னை தேவன் வெறுத்துட்டார், உன்னை கைவிட்டுட்டார், இப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக நினச்சிடான். ஆனால் அவன் ஹார்ட்டுக்குள்ளே தேவனும் அவனுக்குள்ளே, நான் அடிக்கடி அதான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், அவனுக்கும் தேவனுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை பாருங்கள். ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் ஆண்டவரை நம்பாமல் ஒருத்தன் உருப்படாமல் போனால் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தன் நம்புகிறான், அவர் தான் பிடிச்சிக்கிறான், யோசேப்பு மாதிரி எப்பொழுது உத்தமனா இருக்க நினைக்கிறான், அவரே எல்லாமே கொண்டு இருக்கிறான், அப்படியும் கஷ்டப்படுறானா, இல்லை அவன் எண்டிங் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், அவனோட ஸ்பிரிச்சுவல் லெவலை வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுறவன்லாம் சபிக்கப்பட்டவன், நல்லா இருக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கணும்னு பார்க்காதீங்க. அதே நேரத்தில் ஆண்டவரை நம்பாதவன் கஷ்டப்பட்டு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இத்தனை பேருக்கு டீட்டெயிலாக புரியுது நான் சொல்கிறேன். அப்போ நீதி நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது அதுதான் பாருங்கள் விசுவாசத்தை உங்களுக்கு கொண்டு வரும். தேவன் தான் சொல்கிறதான் விசுவாசம். ஏன்னா பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஆபிரகாமுக்கு ஏதாவது இருந்துச்சா நம்புறதுக்கு? அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதுதாங்க பாயிண்ட். நீ பக்கத்தில் உங்கள் சூழ்நிலை நம்பவே முடியாது, ஆனால் நடக்கும் நம்புறீங்களா? அதுதான் விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? அதான் நம்புகிறதுக்கு பாசிபிலிட்டி ஒன்று கூட, அப்பயும் நீங்கள் நம்புறீங்களா? அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். கண்ணை மூடி பார்த்தா என்னைய நானே பைத்தியம் தான் நினைக்க வேண்டியது இருக்குது. என்னதான் இந்த ஆண்டவரே நான் நம்புகிறேன், எனக்கு புரியல, ஆனால் நான் நம்புகிறேன். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? உங்களுக்கு நீங்களே பைத்தியமாக தோணணும், அதுதான் உண்மையான விசுவாசம். ஆண்டவரே நான் வெளியில் சொன்னா இல்லை, நானே நம்ப மாட்டேன், இதாங்க உண்மை விசுவாசம். இதான் விசுவாசம். எனக்கே என்னை நம்ப முடியல, என் பிரெயினே நம்ப மாட்டேங்குது, உண்மையை சொல்கிறேன், அப்படி சீக்கிரட்டாக பேசிக்கோங்க, அதுக்கு பாசிபிலிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் யூ கேன் டூ எனிதிங், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் யூ. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஏன்னா நமக்குள்ளே இருக்க பிரெயினுக்குள்ளே இருக்கிற இன்புட் ரொம்ப கம்மி. நான் சொன்னது நம்ம பிரெயினுக்குள்ளே இருக்கிற இன்புட்லாம் எதை வச்செல்லாம் வந்திருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தது, கேட்டது, வளர்ந்தது, நம்ம இந்தியாவில் இருக்கிற கற்றுக் கொடுத்தது, உங்கள் அம்மா அப்பா புலம்புனது, உங்கள் கருவில் இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா வீட்டில் பேசுனது வச்சு, இதெல்லாம் தான் நமக்குள்ளே போயிட்டு நியூரான்ஸாக ஃபார்ம் ஆகி இருக்குது. இதுக்குமே நம்ம யோசிக்க தெரியாது, ஏன்னா அவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியூரான்ஸ். அதனால தான் பிலோ 3 இயர்ஸ்க்குள்ள நல்லா பிள்ளைகளுக்கு நல்லா ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். வார்த்தையில் இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து கருவில் இருக்கும்போதே தாய்க்கு என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி பைபிளை படிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறதுலாம் ரொம்ப இன்வால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா கருவில் இருக்கும்போதே ஆண்டவர் வார்த்தை நல்லா ஏற்றிடுறது. அதே மாதிரி அவங்க தான் பாருங்கள், டிவி, செல்ஃபோன் எல்லாமே கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்ட்டான லேடிக்கு எதையுமே யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் கிடையாது. ஏன்னா இது மாதிரிலாம் யூஸ் பண்ணால் பிள்ளைக்கு நல்லது கிடையாது, இவங்க நல்லது கிடையாது. ஃபுல்லாக உங்களுக்கு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு, மோட்டார் டெவலப்மெண்ட், நிறைய 6 பேசிக் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது குழந்தைக்கு எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டெவலப்மெண்ட்க்குரிய ஆக்டிவிட்டீஸ், ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது, த்ரெட்டிங்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி ரொம்ப நுண்ணிப்பான வேலைகள், இதெல்லாம் வந்து பிரெயினை வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை தான் ப்ரெக்னென்ட் லேடி கொடுத்து ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்களாம். அப்போ தான் குழந்தைக்கு பிரெயின் ரொம்ப சும்மா சூப்பராக இருக்கணும். அதனால தான் அது சின்ன நாடாக இருந்தாலும் அடிச்சுக்கிற முடியல. இங்கே உட்காந்துட்டு நம்ம வயிற்றில் பிள்ளைய வச்சுட்டு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு கொக்கோ கோலா குடிச்சிட்டு அப்படி டிவி சீரியலை பார்க்குறது, அது பிறக்கிறது எப்படி பிறக்கும்? பேயாதான் பிறக்கும். எல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிறது கிடையாது, சிசேரியன் ஆகிட்டு ஒரு குழந்தைக்கு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ இருக்கிறவங்க கூட தான் இருக்காங்க, பீஸா திங்கிறது, எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் தான். பிள்ளையும் அப்படி சங்காக தான் பிறகுது.
உள்ள ஜங்கா போனால் வெளியிலையும் ஜங்கா தானே வரும். நல்ல விஷயங்களை கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அந்த காலம், நீங்கள் உங்கள் பேசலாம் கேட்க மாட்டோம், அப்படி தான் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றுக்கே நாக்கு தள்ளி போயிடுது. அதுவும் இப்போ கன்சீவ் ஆகிறதுலே பெரும்பாடு, லட்சக்கணக்கில் கொடுத்து தான் கன்சீவ் ஆகுது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, எல்லாம் மாற்றிட்டாங்க. ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 1008 டெஸ்ட் எடுத்து மாத்திரையை சாப்பிட்டாலும் ஒரு பிள்ளை பிறக்குங்கிற மாதிரி. அப்பா அது இப்போ தான் பெருங்க, எல்லா இடத்துலையும் அதான் ஃபேமஸான வியாபாரங்கள். எங்கிட்ட வாங்க குழந்தை பிறக்க வைக்கிறோம், எங்கிட்ட வாங்க. அடாப்பா, நாய் பூனையெல்லாம் அப்படியா குட்டி போட்டுட்ருக்கு. கடவுள் எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் வச்சுருந்தார், எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த அட்ராக்ஷனான விஷயங்கள் மேலே தான் கண்ணு. ஆனால் தேவன் எதை சொல்லியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அது இப்படி தான் நம்ம எது செஞ்சாலும், உங்களுக்கெல்லாம் வாழ தெரில, உங்களுக்கெல்லாம் பிழைக்க தெரில, நாங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கோம், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்படி அவர் வார்த்தையை பிடித்து கொண்டு உங்களை ஒரு கண்ட்ரோலில் வைத்து கொண்டு, நீதி தான் எனக்கு, வேறு எந்த வழியிலையும் போக மாட்டேன், பரிசுத்தம் தான் என் வாழ்க்கை, வேறு எதுலையும் இருக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க என்றைக்கும் பாக்கியவானாக இருப்பீங்க. அதோட திருப்தி திருப்தி திருப்திங்கிறது என்ன நினைக்கிறீங்க? முழுமை. வெரி குட், கரெக்டான ஒரு ஃபார்ம். ஃபுல்ஃபில். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பசிக்குது, சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு போதும் ஏப்போ வந்துருச்சு, அதுக்கு ஆனால் திருப்தியாக இருந்துச்சுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்றது, வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு. இன்னும் ஒன்று இருக்குது, மனசில் வந்து ஒரு நிறைவு. சில இடங்கள்லாம் போன நல்லா சாப்பாடுங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஒவ்வொன்றும் அப்படியே ருசியாக இருந்தது. சில நேரம் அந்த மாடு மாதிரி சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக்கிறவும் முடியும். என்ன பண்ணுறது, பசிக்கு வேறு என்ன பண்ணுறது, அவனு ஏப்பம் விடவும் முடியும். என்னத்த சாப்பாடு உப்பு இல்லை உரப்பு இல்லை என்னமோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வயிறை நிரப்ப முடியும். இதுக்கு மேலெலாம் வேணாங்க கூட சாப்பிட்டுட்டாலும் அப்படிங்கிற மாதிரி. அது சொல்லலை. திருப்திங்கிறது எல்லாத்துலேயும் ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே பா அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான லைஃப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், கையின் பிரயாசம், பொருளாதாரம் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறத தேவன் மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். உலகத்தில் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஏங்க இவங்களோட காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்த ஏங்க இப்படி போய் செத்துட்டாங்கன்னா அதுதான் திருப்தி இல்லை, சமாதானம் இல்லை, பயம், எல்லாமே அநீதி நிமித்தம் வந்தது. அது அப்படி தான் போகும். ஆனால் நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் கூட நம்ம பாக்கியவானாக இருப்போம். ஏனென்றால் நமக்கு நிரந்தரமாக இருக்கிறது எல்லாமே. நீதிமானின் மேல் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். நீதிமான் பனைமலம் போல செழித்து ஓங்குகிறார். ஏன்னா அவன் நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் ஆசீர்வாதம் ஒரு லெவல் இருக்குது. அந்த ஆசீர்வாத லெவலை எப்படி சொல்லலாம்னா, சிம்பிளாக சொல்லலாம், உன்னை ஊரே திருப்தியாக்கி நல்லா வாழ்ந்துட்டாருன்னு ஆண்டவர் ஆசீர்வதிட்டார் சொல்லுவோம். பாக்கியவான்னு சொல்லும். ஆர் த பிளஸட் பீப்புள். அவங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் இங்கேயும் உனக்கு உருப்படாமல் போயிடுது. அநீதி நிமித்தம் சந்தோஷப்படுறவங்க பரலோகத்துலேயும் போக முடியுமா? அநீதி செஞ்சுட்டு கேட்ட கூட பக்கத்தில் போக முடியாது. இல்லைங்க நாங்கள் கோடிக்கணக்காக ஏஞ்சல், மைக்கேல், கொஞ்சம் கேப்ரியல், கொஞ்சம் சைடில் வாங்கிட்டு உள்ளே விடு அப்படி சொன்னால் விட்டுருவாங்களா பரலோகத்துக்குள்ளே? விடவே முடியாது. யாரானாலும் கண்ணை மூடுனா அடுத்த செகண்டு இன்னொரு உலகத்துக்குள்ளே நம்ம போய் தான் ஆகணும். அதுதான் ஆவிக்குரிய மண்டலம். ஆனால் இந்த நீதியில் பசிதாகம் இருக்கிறவங்க இங்கேயும் ஆளுவாங்க, அங்கேயும் அவரோட சேர்ந்து ஆளுவாங்க. நீ பரலோகத்தில் எத்தனை பேர், நோவா, மோசே, யோசேப்பு, அப்புறம் ஆபிரகாமு, அப்புறம் ஆபேலு, ஏனோக்கு, இப்போ பார்த்துட்ருக்குற எல்லா கேரக்டர்ஸும் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அநீதியில் யூதாஸ்லாம் எங்கே இருப்பார்னு நினைக்கிறீங்க? எத்தனை காசுக்கு ஆசைப்பட்டார்? 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு. அது அநீதியின் மேலே பசி, அநீதியின் மேலே தாகம். பாருங்கள், அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஸோ அவ்வளோ அழகான தேவனையே கூட வச்சுக்கிட்டு ஆஃப்டர் ஆல் அந்த காசுக்காக என்ன ஆகிட்டான், வேலை போயிட்டான். அவன் 12 அப்போஸ்தலரில் ஒரு ஆளாக இருக்க வேண்டியவன். இத்தனை பேருக்கு புரியுது? அவ்வளோ டைட்டிலில் ஒரு ஆளாக இருக்க வேண்டியவன். ஆனால் அவனுடைய முடிவை பார்த்தீங்களா? யூதாசனுடைய முடிவு பாக்கியம்னு சொல்லுவீங்களா, திருப்தின்னு சொல்லுவீங்களா? ஆனால் கையில் காசு வந்துச்சா? வந்துச்சு. ஒரு பைசா கூட அனுபவிக்க முடியலை, ஒரு பைசா கூட அனுபவிக்கலை. நாண்டு கொண்டு செத்தான். வேதம் சொல்லுது. இன்னை வரைக்கும் அந்த நிலம் இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லும். இப்படி பைபிளில் பின்வாங்கி போனவங்க, ஒன்றும் இல்லாமல் போனவங்க, கெட்டு போனவங்க, அநீதியில் போய் உருப்படாமல் போனவங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம பார்க்கணுன்னு சொல்லணும்னு இந்த டயத்தில் அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். பெண்கள் பின்னாடி போய் விபச்சாரத்தில் போனவங்க இருக்காங்க, பொருள் பின்னாடி போய் போனவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து இஸ்ரேல் மக்கள் விக்கிரக வழிபாடு,
அதை மட்டும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். இப்படியெல்லாம் நம்மளை கொண்டு போகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏசாயா 55:2-3 அநீதி. ஏசாயா 55:2-3 அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். பாருங்க, தேவன் இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வரக்கடவன். சமாரிய பெண்ணை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சமாரிய பெண் அந்த ஸ்டோரி தெரியும் இல்லையா? ஜீசஸ் போகிறாரு, ஒரு இடத்துக்கிட்ட போய் தாகமாக இருக்கிறேன்னு உட்கார்றாரு. அப்போ தான் அந்த சமாரிய ஸ்திரீ வரா. ஏன் அந்த பகல் நேரத்தில் வந்தா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க ஊரை பொறுத்தளவு அதான் எருசலேம்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்க யூதர்கள்னால் ஒரு இது, சமாரியர்கள்லாம் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் மதித்து வச்சுருந்தாங்க. அதனால் இவங்க தண்ணி எடுக்க வரும்போது அவங்க வரக்கூடாது, இவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிடுவாங்க. அதனால் பகல் நேரத்தில் வந்தால் 12 மணிக்கிட்ட. அப்போ ஜீசஸ் வேணும்னே அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, போய் பேச்சு கொடுக்குறாரு. அவள் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் நாங்கள் இது பண்ண, ஏன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸையோ அவங்களுடைய ஹேர்ஸோ அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட்லாம் பார்த்தாலே இவங்க ஜூஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள்லாம் சமர்கள், நாங்கள்லாம் தண்ணி ஊற்றுறோம், நீங்கள் குடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுக்குறா. நான் கேட்குறவர் யாருன்னு தெரிஞ்சால் நீ உண்மையிலே என்கிட்ட கேட்டிருப்போமா அப்படின்னு சமாரிய ஸ்திரீட்ட சொல்கிறார். அப்படி என்ன நீங்கள் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சரி அசால்ட் பண்ணிட்டு தான் போகிறா. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உனக்கு எத்தனை கணவர், உனக்கு ஒரு கணவர் பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது தான் கடைசியில் அவளுக்கு எப்படிப்பட்ட லைஃப் இருக்குன்னு நமக்கே தெரியும். 5 புருஷர்கள் இருந்தார்கள்னு சொல்லி ஆண்டவர் புட்டு வச்சோடனே அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பார் போல். ஆமான்னு சொல்லி ஏன் அவளுக்கு அப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா, திருப்தி இல்லை. திருப்தின்னு சொன்னோம் இல்லையா? ஒரு மேரேஜ் பண்ணிட்டு என்னாச்சு, 5 புருஷன் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இவனா நம்மளாம் சரி கிடையாது, போ டைவர்ஸ், அடுத்து செகண்ட். அதில் திருப்தி ஏதாவது ஒன்றுல திருப்தி இருந்திருக்கணும். அடுத்து தேர்டு, இங்கே தேர்ட்லேயுமா திருப்தி இல்லை. 3 லைஃப் வாழ்ந்து பார்த்துருக்கீங்க, திருப்தி இல்லை. இவனும் அப்படி தான் இருக்கிறான், கொஞ்சம் கூட நேசிக்க முடியல, அன்பு காட்ட முடியல, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். என்னை புரிஞ்சுக்கிற பெண்களுக்கு அதுதான், என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க பெண்கள். அதுதான் எதிர்பார்க்கறது. நம்ம வீட்டிலலாம் இவ்வளோ தான் இருந்தோம், இப்படி ஆகி போச்சு. அடுத்து 4th, அதுவும் போச்சு. 5th, இப்போ ஒன்று வச்சிருக்கு, அது சேர்க்கலாமா இல்லையான்னு. இப்போ இருக்கிறவன் புருஷன் கிடையாது அப்படின்னு. ஏன் இவ்வளோ பாடு அப்படின்னா, அந்த உலகமே இப்படி தான் பாருங்கள். இது மேரேஜ்னு மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜாப்பாக இருக்கட்டும், குழந்தை, எதுலேயுமே மனுஷனுக்கு 100% மனசில் கை வச்சு நீ சொல்லு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கியான்னு சொல்லு, ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா எதுலேயுமே திருப்தி இல்லை. அதனால தான் இந்த திருப்தியை கொடுக்குற தேவனால் மாத்திரம்தான் முடியும். இந்த தேவன்கிட்ட வந்தால் மாத்திரம்தான் முடியும். அதனால தான் சொல்கிறாரு, நான் தண்ணி கேட்குறேன், ஆனால் நான் யாருன்னு நீ தெரிஞ்சா நீ ஏன்ட்ட கண்டு இருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், அப்போ உனக்கு தாகமே இருக்காது. அந்த தாகம்ங்கிற எதை சொல்கிறாரு, எப்போ பார்த்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஒவ்வொரு மனுஷனும் தேடுறான். என்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் ஏதோ சம்திங் நிம்மதி இல்லை, ஏதோ சம்திங் எது இல்லை அப்படின்னு உன்னை தேடுறான். அப்புறம் இதை வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி உன்னை வாங்குறான். அதுக்கடுத்து அப்பயும் திருப்தி இல்லையே. வேணும்னா நீங்கள் எத்தனையோ பேர் பாருங்கள், இல்லை நீங்களே லைஃப்பில் செக் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்கிறேன், மார்க் எடுத்துட்டு அடுத்து பாருங்கள் எப்படின்னு சொல்லி நீங்களே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தா திருப்தி வருதான்னு பாருங்கள், வராது. அதுக்கடுத்து இப்படியோ அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணேன், அதுக்கடுத்து இப்படியோ அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு, இப்படித்தான் போயிட்டுருக்கும் கடைசி வரைக்கும். ஏனென்றால் உங்களுக்கு சமாதானத்தை ஒருத்தரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும், திருப்தி ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் அவரிடத்திலிருந்து வந்தவர்கள். யாரிடத்திலிருந்து? தேவனிடத்திலிருந்து. அப்போ அவரோட சேரும் பொழுது தான் அந்த டோட்டல் கரெக்டான மேட்ச் கிடைக்கும் போது தான் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். கண்மலையிலிருந்து வெட்டப்பட்டு இருக்கிறோம் என்று வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லுது. அப்படின்னா என்ன, ஒரு ஹோல் கேக் இருக்குது, அதில் ஒரு பீஸை மட்டும் வெட்டி எடுக்கிறீங்க. அந்த ஒரு பீஸ் எப்போ ஹோல் ஆகும்? அந்த மொத்த கேக்கோட அந்த பசில்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த பீஸை ஜாயின் பண்ணும். அதே போல் நீங்கள் என்றைக்கு தேவனோட ஜாயினாக இருக்கீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் லைஃப் ஹோல் ஆகும். ஏன்னா அங்கேருந்து தான் நீங்கள் வந்தீங்க, அங்கேருந்து தான் நீங்கள் வெட்டப்பட்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலகம் எத்தனையோ விஷயங்களுக்கு அந்த திருப்திக்காக தேடுது, எங்கேயுமே மனுஷனுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு மனுஷன் யாரை இருக்கும் போல் உருவாக்கப்பட்டான், யாரை போல் உருவாக்கப்பட்டான், யாரைட்டு இருந்து அவன் வந்தான். நாயோ பூனையோ எலியோ எதுவும் அப்படி வரல, தேவன்கிட்டருந்து வந்த ஒரே ஒரு பாத்திரம் மனுஷன் மாத்திரமே.
அவர் ஆவியை ஊதி, நாசியில சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவான அந்த ஜீவன்ல கனெக்ட் ஆகிற வரைக்கும் இவனுக்கு திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுது. கரெக்டாக வந்துட்டப்பா, கரெக்டாக வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் சமாரிய பெண்ணுக்கு சொன்னோன்னே அவளுக்கு தெரிஞ்சு இவர் தீர்க்கதரிசி சொல்லி அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவளுக்குள்ள அப்பா 5 லைஃப்பும் கொடுக்காத அந்த சமாதானம், அவ்வளோ நாள் ஏங்கி தவிச்ச அந்த சமாதானம் ஜீசஸ் 1 செகண்டில் கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து போய் ஊருக்குள்ளே போய் ஊரே கூட்டிட்டு வந்துட்டாங்க ஜீசஸ்ட்ட. சிலர்லாம் நினைக்கிறீங்க நான்லாம் ஒரு ஆளை கூட்டு வரதே கஷ்டம்னு. அந்த ஒரு ஆள் போய் ஐயோ எனக்கு தலையே வெடிக்குது, இப்படி சொல்ல முடியும், இப்படி ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்டுட்டா 1 செகண்டில் ஆண்டவருக்குள்ளே. நீங்கள் தான் அந்த மெஸ்ஸியாவான்னு அறிஞ்சு சொல்லணும்னா சந்தோஷம். எத்தனை பேர் ஆரம்பத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே ஃபஸ்ட் ஆண்டவர்கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு? இத்தனை பேருக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது? உண்மையில் ஞாபகம் இருக்கா? அதுதான் அந்த ஆதி அன்பு. அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க? உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருந்துச்சு? சில சினிமாலெல்லாம் காமிப்பாங்க பட்டாம்பூச்சி போ இருக்குது என்னென்ன, அப்படியே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அதுதான் பாருங்க, பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தேவன்பால் அப்படின்னு. தேவன் என்னை நேசிக்கிறாரா, எனக்கு அவளை செஞ்சிருக்காரா, நான் அவளோட பிள்ளையா மாறிட்டேனா, எனக்கு இவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கா, அவர் என்னை அப்படியே ஏற்றுக்கிட்டாரா. அப்போ ஒரு ஜாய். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரசிக்கும் போது அந்த டேஸ்ட் பண்ணும்போது அவங்க ரசிக்கும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அது வேறு யாராலும் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த ஜாயில் கொஞ்ச நாள் இருப்போம், அப்புறம் ஞானஸ்தானம் எடுப்போம், மறுபடியும் பழைய குடி மாதிரி அந்த உலக பிரகாரமாகவே வந்துட்டு என்ன வாழ்க்கை ஞானஸ்தானம் எடுத்த போகிறோம் அப்படி தான் இருக்குது, என்னத்தை சொல்லணும். ஏன் அப்படின்னா அப்போ பசியிலேயும் தாகத்தில் இருந்தீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தோன்னே இந்த பெண் மாதிரி ஐயோ எனக்கு எல்லாமே சொல்லிட்டாரே, இவர் தான் உண்மையான மெஸ்ஸியா, இவர் தான் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அவளுக்கு சந்தோஷம். ஆனால் எத்தனை பேர்ட்ட அந்த சந்தோஷம் இப்போ இருக்குது சொல்லுங்கள்? அந்த ஆதி அன்பு எத்தனை பேர் இருக்குது சொல்லுங்கள்? இன்க்ளூடிங் என்ன இருந்தாலும் சொல்கிறேன், குறைஞ்சிரும். அதனால தான் அப்போ தேவ ஆவியானோட உறவில் இருக்கணும், அப்போ தேவனோட நெருங்கி இருக்கணும். முதல்ல என்ன நினைப்போம், தேவன் தான் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ ரெண்டு அப்படி டவுன் ஆகுது, அப்படியே கொஞ்சம் டவுன் அப்படி தான் ஆகும் உலகம் போக போக பாருங்கள். அதனால தான் எப்பொழுதுமே தேவனுக்குள்ளே நம்ம நிலைத்து நிற்க ஆவியானவர் தேவை. ஆவியானவர் எல்லாம் வெற்றியான கிறிஸ்துவ ஜீவன் வாழ முடியாது. இப்போ தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தரேன். இப்போ இந்த ஜீவ தண்ணீர் தான் யார்? லிவிங் வாட்டர். தேவன் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். இன்றைக்கி எவ்வளோ ட்ரைனஸ் ஆனாலும் உங்களுக்குள்ளே ஒரு ஃபவுண்டனாக வச்சுட்டார். அதை ஃபவுண்டன் என்னது? நீர் ஊற்றுனா எப்படி இருக்கும்? ஒரு டைமில் இருக்குங்க, மற்ற டைமில் ட்ரை ஆயிருங்க. அப்படி இருக்குமா? ஊற்றுனால என்னது? ஊறிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ட்ரைனஸ் வருது, நம்ம லைஃப்பில் சோறு வருது, அப்படியே பிரச்சனை வருது, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போதேன்னு வருது. இந்த உள்ளே போய் இந்த ஊற்று என்ன பண்ணுது? சுரந்து 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 மறுபடியும் உங்களை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு 2 பாட்டு பாடிச்சுன்னா அப்படி தைரியம் வந்துடுது, 2 ஆண்டு வார்த்தை கேட்டு தைரியம் வந்துடுது, அப்படி 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணி தைரியம் வந்துடுது. எப்படி ஆவியான உங்களை ஃபில் பண்ணுறாரு? அப்படி மட்டும் இல்லைன்னா நம்மளால் நிற்க முடியாது. இப்படி தான் நோவா, இப்படி தான் மோசே, இப்படி தான் ஆபிரகாம், இப்படி தான் யோசேப்பு, எல்லாரும் தேவனாலே அப்படி திருப்தியாக்கப்பட்டு வெற்றிகரமாக அவங்க விசுவாச வாழ்க்கையை முடித்தாங்க. இன்றைக்கு அந்த தேவன் தான் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், ஜீவ தண்ணீரை உனக்குள்ளே கொடுத்துருக்குறேன், நீ பாக்கியமான வாழ்க்கை வாழுவாய், திருப்தியாக இருப்ப. நான் சொல்கிற திருப்தி இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? வேறு எதுவுமே இப்போ கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ப்ரேயர் ரிக்வஸ்ட்டில், ஆண்டவர் அடுத்த வருஷம் இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன் அது நடந்த பிறகும் உங்கள் மனசில் ஒரு திருப்தி இருக்காது. மேரேஜே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். என்னுடைய ப்ரேயரில் நிறைய பேர் இருக்காங்க, பிள்ளைகள்லாம் அக்கா அப்படின்னு ஆன பிறகு ஏமா ஏக்கா நானே உட்காந்துருக்கேன், அடுத்து பிள்ளைக்கா பிள்ளை பிறந்து அக்கா உட்காந்துருக்கேன், பிள்ளைக்கு சளிக்கா காய்ச்சலுக்கா, சரிப்பா அடுத்து சளி காய்ச்சல் போச்சா, அடுத்து பிள்ளைக்கு படிக்கணுங்க, நல்ல ஸ்கூலு, அடுத்து படிப்பு கிடச்சிருச்சா, அடுத்து நல்ல மாப்பிள்ளை பொண்ணுங்க, அடுத்து கிடச்சிருச்சா, அடுத்து பிள்ளைக்கு கல்யாணம், அடுத்து கிடச்சிருச்சா, இப்படி ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்துட்டு தான் இருக்கும். திருப்தி இருக்க போகிறதில்ல. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இப்படி அவரை பிடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாம் அவர் பார்த்துக்குருவார். கண்ணை மூடிட்டு பேசாமல் தூங்குவீங்க. இதுதான் சமாதானமான வாழ்க்கை. எல்லாம் அவர் கருத்தில் இருக்குது. என்னையே அவர் தான் நடத்திட்டு இருக்காரு, உன்னையும் நடத்துவார், நீயும் ப்ரேயர் பண்ணி பேசாமல் பாடு அப்படின்னு சொல்லுவீங்க. அது அழகாக போகும். நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா உலகத்தில் இருக்க நிலைமையை நினச்சி பாருங்கள். அது இந்த தங்க விலை ஏறினதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நிறைய பேர் இருக்கலாம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படி ஆகும் இப்படி ஆகும். ஏன்னா தங்கத்தை விட மேலான தேவனை பார்க்க தெரியல.
அதனால தங்கம் தான் ஐயோ ஐயோ ஐயோன்னு, தங்கம் தான் உலகத்தை படைச்ச மாதிரியும், தங்கம் தான் உங்களை என்னை உருவாக்கின மாதிரியும், தங்கம் தான் உங்களுக்காக சிலுவையில் மறிச்ச மாதிரியும், தங்கம் தான் அப்படின்னு சொல்லி தங்கமேன்னு நிறைய பேர் செத்துருவாங்க போல ஹார்ட் அட்டாக் வந்து, லேடிஸ் நிறைய பேர். அதனால தான் பாருங்கள், தங்கத்தை விட மேலான தேவன் எப்படி உன் காலில் வந்து எல்லாத்தையும் போட வைப்பார். நான் சொல்லிக் கொடுக்குறேன். எத்தனை பேர் நம்ப போகிறீங்கன்னு தெரில, ஆனால் நம்மனா உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை வைக்க வேண்டிய இடத்துல வைங்கன்னு சொல்கிறோம். உலகம் அப்படி வைக்கலை. அது ஜென்ஸ் கேலி பண்ணுறாங்க, ஏம்மா நீங்களாம் போய் இப்படி வாங்குறதுனால தான் அது ஏறுது, நீ பேசாமல் உட்காந்துரு, அதுவாக இறங்கும், எவன் போய் விற்பான், வாங்க மாட்டான்ல அப்படி அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு போட்டுக்கிறது மாடலாக இல்லைன்னு அவங்களுக்கு வேறு கஷ்டமாக, இப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு தான் போட வேண்டியிருக்குன்னு நினைப்பாங்க போல். இப்படி எல்லாத்துமேலே ஆசை. ஆண்டவரே எனக்கு அதை கொடுத்துருங்க, ஆண்டவரே இதை சரி உனக்கு எல்லாம் கொடுத்து தங்கத்திலே உனக்கு குளிப்பாட்டினா கூட திருப்தி வருமா? வராது. உனக்குள்ள அந்த ஒரு நிறைவை தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க, அதனால நீங்கள் பாக்கியவான். உங்களுக்குள்ள தேவன் வந்துட்டார், நீங்கள் தேவனை பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ எத்தனையோ பேருக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ அதிசயம் அற்புதம் செஞ்சுருக்காரு. அடுத்தடுத்த விஷயத்துக்காக வாக்குத்தத்தங்களை நம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் முடிவு நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். உங்களை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்லும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது அடுத்தடுத்த ப்ராசஸ். ஒவ்வொரு லெவலும் போக போக அடுத்த 5 வருஷம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போயிட்டே இருப்போம், டில் பரலோகம் போகிற வரைக்கும். எல்லா நேரத்துலையும் அந்த நீதியின் மேலே பசிதாகமாக இருப்போம். அதுதான் விசுவாசம். முடிவு என்னது நமக்கு? பாக்கியம். Blessed is the people who trust in the Lord, who thirst. எதுக்கு? the righteousness. blessed நீங்கள் வேணால் போய் படித்து பாருங்கள். ஜீசஸே ஒரு வாயில் சொல்கிறார். இப்போ ஏசாயால இங்கே தான் படித்தாங்க. என்ன படித்தாங்க ஏசாயால? மறுபடியும் ஒரு தடவை படிங்க, முடிக்க போகிறோம். 55:2-3. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக திருப்தி செய்யாத, திருப்தி மறுபடியும் பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும். ஆண்டவர் சொல்றார், ஏன்பா அப்போன்னு ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிறீங்க பசின்னு. இப்போ நீங்கள் நல்ல காலையிலே ஹெவியாக சாப்பிட்டு வந்துருந்தா கூட ஒரு 12 மணிக்கு என்ன ஆகும்? பசிக்கும். அதனால தேவன் சொல்கிறாரு, நானே ஜீவாப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனும் பசியாவது இல்லை. நானே ஜீவ தண்ணீர், என்னிடத்தில் வருகிற ஒருவனும் தாகம். அந்த பசி தாகம் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல பசி மட்டும் இல்லைங்க, உங்களை எல்லா விதத்திலும் பூர்ணமாய் போஷிக்கிற வாழ்க்கையை குறிக்குது. இப்போ பார்த்தோம் 5 அப்பத்து 2 மீனத்தை என்ன பண்ணாரு? அதை பார்த்த பிறகு மக்கள் கூட்டம் பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட ஜீசஸ் எங்கே போனாலும் பின்னாடியே போகுது. அப்புறம் 2வது இடம் கேட்டால் 3வது, எப்பா இந்த அப்பம் மீன் கொடுப்பேன் தானே நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர, ஏன்டா என்னை படுத்துறீங்க? டே நான் தாண்டா அந்த மெய்யான அப்போ, என்னைய பிடிச்சிக்கோன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் ஏப்பா விட்டுட்டு அடுத்து பசிக்க போகிற இந்த பத்து ஜீசஸ் கொடுப்பார்னு இப்படி இன்றைக்கி நிறையா பேர் அப்படி தான் இருக்கும். ஜீசஸ்கிட்ட போனால் சுகம் கொடுப்பார், எஸ் கொடுப்பாரு. ஆனால் அவரை நீ பிடிச்சிக்கிட்டா சுகமே உனக்கு சொந்தமாயிரும். ஜீசஸ்கிட்ட போனால் பணம் கொடுப்பார், எஸ் கொடுப்பாரு. ஆனால் நீ அவரை பணத்தை விட மேலானதாக இருந்தால் உன் வாழ்க்கையில் உன் பணம் காலில் வந்து விழும். ஜீசஸ் போன ஆசீர்வாதம் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அவர் தான் அந்த ஆசீர்வாதங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அத்தனை பேருக்கு சிம்பிளாக நான் சொல்கிற புரியும். இதுதான் முக்கியமான கோர் கான்செப்டு. எது இல்லாட்டாலும் இருந்துடலாம், தேவன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தேவன் சிம்பிளாக ஒன்று சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே. தேவையானது இதை விட சிம்பிளாக என்ன சொல்ல முடியும்? உனக்கு வேண்டியது நான் ஒரு ஆள் தான், நான் போதும், என் கிருபை போதும். மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் புரிய மாட்டேங்குது. ஆண்டவரே 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 ஆண்டவரே, தேவையானது ஒன்றே, நான் இருக்கேன்ல, போதும், எல்லாம் கரெக்டாக நடக்கும். உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நான் மாத்திரம். தங்கம் போயிடும், வெள்ளி போயிடும், கூட இருக்கிறவங்க போயிடுவாங்க. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, இல்லைன்னா அனுபவிங்க. வேலை போயிடும், பணம் போயிடும், அதிகாரம் போயிடும், அந்தஸ்து போயிடும். இன்றைக்கி உங்களை ஓஹோன்னு புகழ்ந்தவங்க நாளைக்கு போயிடுவாங்க. எது செஞ்சாலும் உங்களை அப்படி நேசிக்கிற தேவன் மாத்திரம். அவர் உங்க கூட இருக்காரா? பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு அவர் இருக்காரா? போதுங்க, நீங்கள் தான் பாக்கியவான். உங்களை விட யார் பாக்கியவானே கிடையாது. ஹல்லேலூயா. தங்கம் கொடுத்துட்டாரு, வெள்ளி கொடுத்துட்டாரு, அதெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் உருவாக்குன தேவனே உங்களுக்கு சொந்தமாயிட்டாரு. நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 பவுன் தங்கம் 2 பவுன் சொல்லலைங்க. அவர் மேனுஃபேக்சர் ஆஃப் கோல்டு,
கிரியேட்டர் ஆஃப் கோல்டு, சில்வர், என்ன வைரம், வைடூரியம், கோமேதகம், பரலோகத்துலலாம் அதெல்லாம் சீப் ப்ராடக்ட். அதெல்லாம் வச்சு செங்கல் அதெல்லாம் வச்சு காம்பவுண்ட் கட்டுற மாதிரி அதெல்லாம் வச்சு கட்டி வச்சுருக்காராம். தங்கத்தில் ரோடு போட்டு வச்சுருக்காராம். என்னம்மா இந்த தங்கத்துக்கு ஹார்ட்டை பிடிச்சி தொலைஞ்ச, வா ரோடே போட்டு வச்சிரு. ஏன்னா நம்ம உலகம் அப்படி சொல்லி கொடுத்துருச்சு. நம்ம தப்பு கிடையாது, நமக்கு காமிச்ச விதம் அப்படி, நமக்கு சொல்லி கொடுத்த விதம் அப்படி. நம்ம ஊர்லலாம் பெருசாக கோல்டு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மதிப்பு. ஃபாரின்லலாம் போட்டால் என் தம்பி ஒய்ஃப்லாம் சொல்லுவான், வாட் அ பிக் செயின். ஓ மாடு செயின் போட்டிருக்கிற மாதிரி பார்ப்பாங்களாம். இவ்வளோ பெருசாக போடும். அவங்களுக்கு அது இன்டீசெண்டாக இருக்குது. என்னது இப்படி போய் போட்டுக்கிட்டு அலையிறீங்க அப்படின்னு. இத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட். அவர் இந்தியாவுக்கு மேலே நீ வேறு எங்கேயோ போனால் வேறு மாதிரி உடனே பார்க்குது. இங்கே சாரீ கட்டினா அங்கே சாரீ, ஐயோ இங்கே தெரிஞ்சுட்டு அங்கே தெரிஞ்சுட்டு, என்ன நீ இப்படி போட ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணுங்க. நம்ம பார்க்குற புனிதம் இங்கே வேற மாதிரி இருக்குது, அங்கே புனிதம். இங்கே ஆசீர்வாதம் வேற மாதிரி இருக்குது, அங்கே ஆசீர்வாதம் வேற மாதிரி இருக்குது. இது மாதிரி எல்லாமே மாறும். அப்போ அதான் சொல்கிறேன், எது நிரந்தரம்? தேவன் தான் நிரந்தரம். ஆனால் நீ அபிஷேகத்தோட தேவனுடைய வல்லமையில் எந்த நாட்டுக்கு போய் நில்லு, எல்லா நாட்டுக்காரும் உன் காலில் விழுவான். அதனால தான் தேவனை பிடித்து கொள்கிறவள் பாக்கியவன். இப்போ நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு ஃபாரினுக்கு போகிறதுக்கு அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதோ இல்லை அவங்க லெவலுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்கிட்ட ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ரெசன்ஸ் இருக்குது, அபிஷேகம் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஊரெல்லாம் போய் பறைசாற்ற முடியும், ஊரே காலில் விழ வைக்க முடியும். ஏன்னா அவர் காட், இஸ் காட் அலோன். அந்த காடுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் மண்டி போட்டு தான் ஆகணும். அங்கே போய் நான் ஜோகம் பண்ணால் அவங்களுக்கு மிராக்கிள் நடந்துச்சுன்னா அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவங்க ஆண்டவரை தொடப்பட்டால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி தான் ஆண்டவர். அதே தான் சொல்கிறேன், நீங்கள் அவர் பிரசன்னத்தை சுமந்துக்கிட்டு மாத்திரம் போங்க, உங்களுக்கு எல்லாமே கூட வரும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே கூட வரும். மற்றதெல்லாம் உங்கள் காலில் போடப்படும். என்றைக்கு நம்ம உள்ளே இருக்கிற இந்த தங்கத்தை விட, தேவனை விட வெளியில் இருக்கிறத பெருசாக பார்த்துட்டோமோ, அதனால தான் இங்கே இருக்கிற வேல்யூ தெரியல. பவுல் சொல்கிறாரு, மண் பாண்டங்களிலே பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். எந்த மண் பாண்டத்தில்? இந்த மண் பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை பெற்று. இந்த பொக்கிஷத்தை யாருக்கு உணர தெரியலையோ, ஹானர் பண்ண தெரியலையோ, எனக்குள்ளே வந்திருக்காரு இந்த பொக்கிஷம், வைரம், வைடூரியம், கோமேதகம் எல்லாத்தையும் உருவாக்கின தேவன் பாவியை எனக்குள்ளே உட்கார்ந்துருக்காருங்கிற அந்த ஒரு அறிவு இல்லாதனால தான் ஐயோ ஆண்டவர், ஐயோ ஆண்டவர் உனக்கு நான் போதுங்கிறாரு. இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா, இந்த க்ளோரியில் உங்களுக்கு இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒளியாக இருக்கிறத பார்த்து இருளில் இருக்கிற ஜனங்கள் ஓடி வருவாங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறும். நீங்கள் மகிமைப்படும் பாத்திரங்களாக மாறுவீங்க. ஸோ எதுவுமே உங்களுக்கு வராது, இந்த உலகத்தில் அப்படியே தான் இருப்பீங்க. சரி, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதம்? செல்வ சீமானாக இருந்தான். தேவனோட பேச்சை கேட்டுட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னாரு. சரி ஆண்டவர், உங்கள் பேச்சை கேட்குறேன், நீதி நிமித்தம் துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன். அவன் அப்படி விட்டுட்டாரா? லோத்துக்கும் ஆபிரகாமும் இருக்கிற பொருளாதார வேல்யூவில் உலகமே கொள்ளலையாம். அதனால் 2 பேர் பிரிஞ்சு போயிடுவோம்ப்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. செல்வ சீமானா இருந்தான், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமுடைய செல்வ. ஆனால் எபிரேயரில் பார்க்குறோம், அது எது மேலேயும் அவன் கண் இல்லை, இருதயம் இல்லை. இருதயம் ஃபுல்லாக யார் மேலே இருந்துச்சு? கொடுத்தவர் மேலே இருந்துச்சு. அதனால தான் அது தூக்கி போடுறதுக்கும் அவன் ரெடியாக இருக்கிறான். மோசேவும் அப்படி தான், எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை காட்டிலும் தேவனுக்காக பாடு அனுபவிப்பதையே மேலாக எண்ணினான். அப்படி என்ன மோசே பாக்கியவானாய் மாறினான். இத்தனை பேர் நீதின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு துன்பமே வராதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த துன்பம்லாம் பெர்மனெண்ட் இல்லை, டெம்பரவரி. பெர்மனெண்ட் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஏன்னா அவன் உயிர் தெழுந்துட்டார் இயேசு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உயிர் தெழுந்துட்டார் இயேசு. சிலுவையில் தூங்கி அப்படியே எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்மளே அப்படியே முடிச்சிருவாங்க போல், ஆண்டவரே கடைசி வரைக்கும் நானும் சிலுவையில் தொங்கிக்கிட்டு அப்படியே போய் அடக்கம் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு இல்லை. உயிர்த்தெழுதல் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் என்ன காட்டுது? உனக்கு வெற்றிந்தான் நிரந்தரங்கிறத காட்டுது. அடுத்து ஈஸ்டர் வந்தால் தான் அதை பேசணும்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரெசரக்ஷனை யோசிங்க. இன்றைக்கி என் வாழ்க்கை ஒருவேளை நான் கீழே இருக்கலாம், இன்றைக்கி என் வாழ்க்கை சிறைப்பட்டமாக இருக்கலாம், இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருள் இருக்கலாம், இன்றைக்கி என் வாழ்க்கையில் எல்லாமே கம்மியாக இருக்கலாம், என்னை பார்த்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கலாம். சிலுவையில் தொங்கின இயேசுவை பார்த்து கேலி பண்ணாங்க, நீயா தேவ குமாரன், உன் கூட தேவன் இருந்தாங்க, உனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு இன்றைக்கி உங்களை பார்த்து கேலி பண்ணலாம். உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லலாம். நீ சும்மா பைபிளும் கைமை இப்படியே அலைஞ்சிட்டு இருக்க, உனக்கு ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லலாம். உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அந்த உயிர்த்தெழுதலில் தேவன் மகிமைப்பட்டது போல் இந்த
வருஷம் உங்க மூலம் மகிமைப்படுவேன்னு சொல்லி இருக்கிறத மறந்துடாதீங்க. நீங்க பாக்கியவானா இருக்க போறீங்க இந்த மாசம் சொல்றத மறந்துடாதீங்க. திருப்தியா இருக்க போறீங்கிறத சொல்லிட்டு இருக்கிறத மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நமக்கு எண்டிங் வெற்றி தான். நடுவில் வர்ற பாடுகள்லாம் டெம்பரவரி. பெர்மனெண்ட் என்ன? நித்தியம் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை பார்த்து சொல்லும் பாக்கியவான்கள். இப்பயே பக்கத்தில் சொல்லிடுங்க. இப்பயே சொல்லிடுறேங்க உங்களோட தலையெழுத்து என்னன்னு. நீங்கள் பாக்கியவான் தான், நீங்கள் பாக்கியவதி தான். எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போம்.